நீங்க போன பிரச்சனை வராதா? சொல்லுமா. பிறந்த நாள அவங்க வீட்லயோ மண்டபத்திலயோ வச்சு நடத்தல, கோயில்ல வச்சுதானே நடத்துறாங்க. கோயிலுங்கிறது பொது இடம், யாரும் கோயில் போறத தடுக்க முடியாதுல்ல. கோயிலுக்கு போலாம், சாமி கும்பிடலாம், அம்மாச்சியை பார்க்கலாம், முடிஞ்சா அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வரலாம். நீ சொல்றதெல்லாம் நடந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும்? மனசு இருந்தா எல்லாம் நடக்குமாமா. 80 நாளைக்கு தாமா உங்க அம்மாவோட பிறந்த நாளைக்கு கூட இருக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க போறீங்க. என்னடா பண்றது? ஏதாவது ஸ்டெப் எடுமா. டேய், என்னடா ஸ்டெப்? அப்பா கிட்ட பேசு, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு. எல்லாத்தையும் நானேவாமா சொல்லி கொடுக்க முடியும்? போமா, அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டிய வேலையை மட்டும் நீ பாரு. மத்த வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சொல்லுமா. பாட்டுக்கு ஏதோ சொன்னா இருக்கிற மண்டையும் குழப்பிட்டான். அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஏண்டா நான் அவர்கிட்ட எப்படிடா பேசுறது? என்ன கேட்டா எனக்கும் ஒண்ணும் தெரியலையே. இவன் வேற என்னென்னமோ சொல்லி குழப்பி விட்டுட்டு போறான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பர்த்டே கொண்டாடுறதா அப்படின்னு கதிரோட அப்பா ரொம்பவே பயங்கரமா கோவப்படுறாரு. இன்னொரு பக்கம் பாட்டி, இது என்னோட கடைசி பிறந்த நாளா இருக்கும், வாய்ப்பு அதிகமா இருக்குடா, எனக்கு வயசாயிட்டே போகுது இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பிறந்த நாள் கொண்டாடினாதான் நான் வருவேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நடக்கவே வேணாம் ஆத்தா அப்படின்னு அவர் தீர்மானமா சொல்லிடுறாரு. அவங்க ரொம்பவே குழப்பத்தோட